இன்னொருத்தன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க கையில காசு வருது. அப்படி நினைச்சு விதைச்சா பிளெஸிங்ல அறுவடை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், பிளெஸிங்ல அறுவடை உண்டாகும். தேவன் இருக்க வேண்டிய இடத்தை நிரப்புற ஒரே வல்லமை பணம் தான் பாருங்க. அதனாலதான் பணத்தை கையாள பழகு அப்படிங்கிறாரு. பணம் சொல்ற இடத்துக்கு நீ போக கூடாது, நீ சொல்ற இடத்துக்கு பணம் போகணும். சபைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, வந்த மாதிரி போக மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வந்த மாதிரி போக மாட்டேன், அந்த மாதிரி போக மாட்டேன். அலங்கரிக்கப்பட்டவனாய் இன்னைக்கு வெளியில போவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கிட்ட யார் வந்தாலும் எதையாவது மாட்டி விட்டுறாரு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகும் போது பொண்ணோடும் பொருளோடையும் கிளம்பி போனார்ல. நீ அதை நல்லா வாசிச்சு பாருங்க. முதல்ல அது உன் பிள்ளைகளுக்கு போட்டு விடு அப்படிங்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் பொடிங்கி அழகு பார்க்கிறவர் அல்ல, மாட்டி விட்டு அழகு பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறதெல்லாம் கழட்டி போடு, இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு சாமியாரா லாந்து அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கிறத அழிக்கிற தேவன் அல்ல. ஆமா, அழிக்கிற தேவன் அல்ல. வேற யார்கிட்டயோ பிடுங்கி துன்மார்க்கரிடமிருந்து அதை வாங்கி நம்ம கழுத்துலையும் காதலையும் கண்ணிலையும் போட்டு அழகு பார்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, சொல்லுங்க, என்னை அலங்கரிப்பார், அலங்கரிப்பார். ஏமே, திஸ் இஸ் த சீசன். கடந்த வாரத்துல இருந்து நான் பேச ஆரம்பிச்சேன். இது அப்படிப்பட்ட சீசன். எல்லாரும் சொல்லுங்க, இது ஒரு காலம். ஞானியின் இருதயம் காலத்தை அறியும் அப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற விதம் என்கிற ஒன்று இருக்குது. அப்படிதான் தன்னை வெளிப்படுத்துறாரு. அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. கர்த்தரை பற்றி தவறான எண்ணங்கள் இருக்கிற ஊர்களில் என்ன மாதிரி அப்படின்னா, அவர் நோயை கொடுப்பாரு, நோயை கொடுத்து தான் திருத்துவார், பலவீனத்தை கொடுத்து திருத்துவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் சில ரெவலேஷன்ஸ், சில ரெவல்யூஷன், ஒரு புதிய எழுப்புதல் உண்டானுச்சு பாருங்க. சில ரிவைவல்லாம் நடந்தது சில நாடுகளில். அதுல என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, தேவனுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நோயை அழிக்கிறவரா இருக்கிறாரு. நோய்க்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் பரிபூர்ண சுகத்தின் தேவனா இருக்கிறார். அவரிடம் வந்த யாவரும் சொஸ்தமானார்கள். எப்பேற்பட்ட வியாதியும் அவர் சொஸ்தப்படுத்துகிறார். ஏமே, அதுக்கு எந்த தகுதியும் அவசியம் இல்லப்பா. அவர்கிட்ட வந்தாலே அவரே சுகப்படுத்துகிற தேவன் என்கிற ரெவல்யூஷன் அப்படி வந்துச்சு பாருங்க. அப்படி ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. அநேகர் சுகம் பெற்றாங்க. இப்ப நான் சீசன் சொல்லும் பொழுது இது ஏதோ குற்றால சீசன் மாதிரி. ஜூன் ஜூலை மட்டும்தான் அது இருக்கும். ஆகஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே நின்றோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அந்த சீசன். இது அப்படி அதை நான் சொல்லலை, சரியா? இது அப்படிப்பட்ட சீசன் கிடையாது. இது என்னன்னா, ஒரு எழுப்புதல் வரும் பொழுது அதோடு சேர்ந்து என்ன பண்ண வேண்டி இருக்குது? வாழ்நாள் முழுக்க பயணிக்கணும். ஆமென். இப்போ சுகத்தை பற்றி தானே ஒரு எழுப்புதல் வந்துச்சு. வரும்போது என்ன பண்ணியாச்சு? கொஞ்ச நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு, ஒரு ஜெனரேஷன் மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு, அடுத்த ஜெனரேஷன் வரும் பொழுது அதை தூக்கி தூர போடுறதுக்கு இல்லை. இந்த சுகத்தின் தேவனை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது தான் நோக்கமே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனையே மங்கி போயிருந்த காலகட்டங்கள்ல தேவனை முறைப்படி ஆராதிக்கவே இல்லை. கை தட்ட வைக்கிறது பெருங்கூத்தா இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் சில எழுப்புதல் பாடல்கள் எழுதுறவங்களெல்லாம் ஆண்டவர் எழுப்புனார் பாருங்க. ஹில் சாங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, தமிழ்நாட்டில் ஃபாதர் பெர்க்மான்ஸ்ல இருந்து ஜான் ஜபராஜ் அண்ணன், இன்னும் எத்தனையோ பேர் இல்லையா, ஜெர்சன் எடின் ப்ரோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? உண்மையான ஆராதனை, தேவனுக்கு முன்பதாய் எப்படி ஆராதிக்கணுங்கிறதெல்லாம் நிறைய கத்து கொடுத்தாங்க பாருங்க. இது இந்த ஜெனரேஷனுக்கானது மட்டுமல்ல, இது என்ன பண்ண வேண்டி இருக்குது? அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தி கொண்டு போக வேண்டி இருக்குது பாருங்க. யாரோ ஆரம்பிச்சாங்க, நம்ம பயன்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறோம். இப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் என்ன பண்றாரு? எழுப்புதலை தருகிறார். இது இன்னைக்கு நேத்து நடக்கல, உலக தோற்றம் முதல் என்ன பண்ணிட்டு இருக்குது? நடந்துகிட்டே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனப்பட்டிருக்கும் பொழுது விடுதலை என்கிற எழுப்புதலை தேவன் செய்தார் பாருங்க. அப்படிங்கிறதுனால அது அந்த
காலகட்டத்தில் மட்டும் நிறைவேறுகிற காரியம் கிடையாது. எப்பெல்லாம் சிறையிருப்புக்குள்ள போறாங்களோ அப்பெல்லாம் விடுதலையின் தேவனை அவங்க பார்க்கறாங்க பாருங்க. ஏன்னா ஒரு தடவை அவர் காட்சி படுத்திட்டார், நான் விடுதலையாக்குகிறவன் அப்படின்றது என்ன பண்றாரு, காட்சி படுத்துறதுனால அந்த நாமத்தை பிடிச்சு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு முறை சிறையிருப்புக்குள்ள போகும்போதும் திரும்ப விடுதலையின் தேவனை உயர்த்தி அந்த சீசனை அவங்களுடைய வாழ்க்கையில கட்டவிழ்த்து அந்த சீசன்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இது எப்படிப்பட்ட காலமா இருக்குது. எப்போ நெகட்டிவ் ஃபோர்ஸ் எழும்புதோ, நோய் என்னது நெகட்டிவ் இல்லையா, தேவனை ஆராதிக்காம இருக்கிறது என்னது நெகட்டிவ், சிறையிருப்பு நெகட்டிவ், அடிமைத்தனம் நெகட்டிவ், பாவம் நெகட்டிவ். பாவம்னு எழும்பும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, நீதி அனுப்புறாரா, இல்ல, பாவம் எழும்புற இடத்துல தேவன் கோபாக்கினியை இறக்குவார், கோபத்தின் தேவன் என்பதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நிறைய நாள் போதிக்கப்பட்டிருக்குது. தப்பு. வேதம் தெளிவா சொல்லுது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிட்டு அப்படின்னு இருக்கு. பாவம் பெருகிற இடத்துல அவர் அடிக்கிற தேவனாய் வெளிப்படுத்தவில்லை. அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு, கிருபையா இருக்கிறண்டா, என் மன்னிப்பை ஏற்றுக்கோ, என் அன்பை ஏற்றுக்கோன்னு என்ன பண்றாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். This is the season of prosperity. Amen. Hallelujah. இது செழிப்பின் காலமா இருக்கிறது. கர்த்தருடைய, ஐயோ நல்ல கையை தட்டி வாங்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கர்த்தரை செழிக்க வைக்கிற தேவன் என்பதை காட்டுவதற்காக இந்த காலகட்டத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா வெளியில போனா குறிப்பா கிறிஸ்தவம் பஞ்சபாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. உலகத்துல அவ்வளவு காசு இருக்குது, ஒரு வீட்டுக்கு 2500 கொடுக்கிற அளவுக்கு காசு இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இல்லையா, கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு காசு இருக்குது, யாரனாலும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு காசு இருக்குது. ஆனா சபை கையேந்திக்கிட்டு இருக்குது. இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது, ஏன்னா இப்ப நெகட்டிவா ஒண்ணு ஆபரேட் ஆயிட்டு இருக்குது. ஏழ்மையும் தரித்திரமும் சபைக்குள்ள என்ன பண்ணுது, ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குது. அப்படின்னா எப்படி பாவம் பெருகும் பொழுது கிருபையின் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ, தரித்திரம் பெருகும் போது செல்வத்தின் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஐஸ்வர்யத்தின் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் சொல்லட்டா, நீங்க இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். ஆமா, அதனாலதான் இந்த வார்த்தை இந்த நாட்கள்ல உங்க காதல விழுது. ஆமென். ஸோ தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேற்று மார்த்தாண்டத்தில் ஒரு மீட்டிங் பேச போகல, அட்டன் பண்ண போனதுக்கே எனக்கு இப்படி ஆயிடுச்சு தொண்டை. ப்ராஃபட் டிஜோ தாமஸ் அவர்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கிருபை கிடச்சிது. ஸோ 2 செஷன் அட்டன் பண்ணேன். சொல்ல போனால் அந்த ஹோல் டேயே ஏன் ஒருத்தனுக்காக நடந்த மாதிரியே ஆண்டவர் நடத்தினார். ஏமே எத்தனையோ ப்ராஃபட்ஸ் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க, ஊபர்ட் ஏஞ்சல் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, சாமச்சன் சொல்லியிருக்கிறாரு, டிஜோ பாப்பா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, ஸ்ரீஜித் சொல்லியிருக்கிறாரு. நான் எந்த ப்ரொஃபட்டிக் மீட்டிங் போனாலும் என்னைய தொடாமல் அந்த மீட்டிங் ஒரு நாள் முடியாது, என்னைய தொட்டுட்டு தான் முடியும். அது நம்ம மேல இருக்கிற ஒரு கிருபை, ஒரு தயவுன்னு வைங்களேன். நம்ம சூப்பரான ஆளுங்கிறதுனாலலாம் இல்லை, தயவு. எல்லாரும் சொல்லுங்க தயவு. ஏன்னா என்கிட்ட ஏதாவது ஒன்று கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். 5 தாளந்து 10 தாளந்து 2 தாளந்து, அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒரு தாளந்து கொடுத்தவன் என்ன செஞ்சான், சேலையில் பொண்டாட்டி சேலையில் முடிச்சு வச்சிருக்கான் பாருங்களா. அவனை என்ன செய்ய, சேலையில் முடிச்சு வச்சுட்டு வரும்பொழுது இருந்தாங்கன்னு பல்ல காட்டிகிட்டே கொடுக்குறான். வச்சு நாங்கள முட்டியை வச்சு 4 ஊனு ஊனிட்டாரு பாருங்க. ஒழுங்கா பேங்கில் போட்டு வச்சிருந்தாவது வட்டியை வாங்கிருக்கலாமடா. பாருங்களேன், தேவன் செழிப்புக்கு விரோதமானவர் அப்படின்னு சொன்னா, தாளந்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வட்டியை பத்தி ஏன் பேசணும் இல்லையா? வட்டியை பத்தி பேசியிருக்க கூடாது. தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீ செஞ்சது ரைட்டுப்பா அப்படின்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவனை மெச்சிருக்கணும் இல்லையா. நீ தான்ப்பா கரெக்டு, இவன்லாம் பொருளாசை பிடிச்சவன் பாரு, 5 கொடுத்தேன் அதை 10 ஆக்கிட்டான், 2 கொடுத்தேன் 4 ஆக்கிட்டான். பணாசை பிடிச்சவன் பொருளாசை பிடிச்சவன் திட்ட தானே செஞ்சிருக்கணும், திட்டல. மாறா யாரை திட்டுறாரு. இப்ப இந்த உலகம், இந்த கிறிஸ்தவ உலகம் பரிசுத்தவான்னு சொல்லிட்டு இருக்குல்ல. பாவங்க பாருங்க, ஒரு சட்டை ஒரு பேண்ட், இதை துவைச்சு காய போட்டுட்டு அந்த பேண்ட் அந்த சட்டையை போட்டுக்கிடுவாரு, கிழிஞ்ச சட்டை தான் போட்டுக்கிடுவாரு, கிழிஞ்ச செருப்பு தான் போடுவாரு. ரொம்ப பரிசுத்தவான்ங்க அப்படின்னு சொன்னவனை குனிய வச்சு 4 குத்து குத்துறாரு. டை அநியாயக்காரா
அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவனை திட்டுறாரு பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நல்லா தெரியுது பாருங்களேன். இந்த பையாட்ட ஏதாவது ஒன்று கொடுத்தா அதை வச்சுட்டு இருக்க மாட்டான், அதை போய் எல்லார் தலையிலையும் வச்சிருவான். ஏமே இவன் தனக்குன்னு ஒன்றும் வைக்க மாட்டான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் எந்த மீட்டிங் போனாலும் நம்மளை என்ன பண்றாங்க, தனியா தூக்கி ஐயா கர்த்தர் உனக்கு அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுலயும் நேத்து சோ எக்ஸைட்டட், என்னால இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு என்ன நோக்கி தீர்க்க தரிசனம் வந்துச்சு பாருங்க. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் என் ஒருத்தனை தனியா கூட்டு வச்சு உட்கார்ந்து ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆமென். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, இப்படி இதை ரிசீவிங் மோடில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். முதல்ல என்னை கூப்பிட்டு கையை நீட்டு அப்படின்னாரு. கையை 2 கையும் நீட்டுனேன். இந்த வழக்கமாக இப்படி ஃபோல்டு பண்ணி தான் வச்சிருப்பேன். அதை இப்படி இங்கே வரைக்கும் அவுந்திருந்தது. அவர் ஒரு மைக்கை கையில் வச்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி என் கையை இப்படி மடிச்சுட்டு இருந்தார். இப்படியே மடிச்சு விட்டுட்டே சொன்னார், பார்த்துட்டு இருந்த கையை பார்த்து, நீ இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. நான் நினச்சேன் எனக்கு ஏதோ அற்புதம் நடக்க போகுது அப்படின்ட்டு ஆன்னு வாயை பழந்து நின்னம் பாருங்க. அவர் சொன்னாரு, உன் மினிஸ்ட்ரியில இந்த கையை வச்சு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு. ஆமென். சூப்பர் நேச்சுரல் will be a tea coffee for you. ஆமென். ஹalleluya. நான் எனக்கு மட்டும் சொல்லல, இன்றைக்கு இங்க இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் will be a tea coffee for you. இதுவே பெரிய மிராக்கிள் தெரியுமா? இவ்வளவு நாள் ஆச்சு இந்த பையன் இவ்வளவு நாள் கொடுத்ததே கிடையாது. தெரியுதா உங்களுக்கு, மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிட்டு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். அவன் விதைக்கிற ஆளு, அவன் பல விதத்துல விதைப்பான். அவன் பயங்கரமான கிவர். அடுத்து பேசுறதுக்கு போனே இல்லைனாலும் போனை தூக்கி விதைச்சிட்டு வந்துருவான். அந்த அளவுக்கு அவன் பயங்கர கிவர். ஆனா இங்கதான் எப்படி இருக்கான். சூப்பர் நேச்சுரல் will be டீ காஃபி ஃபார் யூ. நான் அதே உங்க பேர்ல சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் டீ காஃபி குடிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில உண்டா. ஹalleluya. ஆமென். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், என் குடும்பத்தில் நடந்த இழப்புகள் உங்க சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காட்சி என்னை விட்டு போகவே மாட்டேன்னு. நான் புதைச்சது கண்ணை விட்டு நீங்கவே இல்லை. ஜோ பாப்பா என்னை பார்த்து சொன்னாரு, நீ புதைச்சிட்டு நிக்கிறவனா நீ உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இல்ல செத்ததை எழுப்புகிறவன் நீ அப்படின்னாரு. ஆமென். செத்ததை, ஐயோ உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய போறோம். எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய போறோம். மரித்தோரை உயிரோட எழுப்புவதற்கான ஒரு தலைமுறையை நீ உண்டாக்குவ. அதற்கு நீ தகப்பனாயிருப்பாய். அதற்கு ஆமென். ஆன்லைன்ல பாக்குற உங்களுக்கும் நான் சொல்றேன், ஒரு தலைமுறைக்கு தகப்பனாய் தேவன் உன்னை வைப்பார் அப்படின்னாரு. ஆமென். என்ன நிறைய காரியங்கள் 20 நிமிஷம் வழக்கமா இது மாதிரி ப்ராபசி என்னை நோக்கி வரும்போது காது அடைச்சிரும். மலையாளத்தில் வேற சொல்றாரு. அதனால பொதுவாக ரெக்கார்ட் பண்ணுவேன். நேற்று ரெக்கார்டும் பண்ணல. அங்கே ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்க சர்ச்சில் உள்ளவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ கேட்டிருக்கிறேன். வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் ப்ராபசி. அதை டப்புன்னெலாம் சொல்லி முடிச்சிட முடியாது பாருங்க. போகும்போதும் வரும்போதும் ப்ராபசி பண்ணிகிட்டே இருந்தார். போகும்போதும் வரும்போதும். பிரதர், திருநெல்வேலியில் மட்டும் இல்லை பிரதர், ஷீஷோர் இருக்கிற ஊர்களில் உங்களுக்காக ஏஞ்சல்ஸ் டோரை ஓபன் பண்றாங்க அப்படின்னாரு. ஆமென். ஷீஷோர் இருக்கிற ஏரியா அப்படின்னாரு. நான் விடல. அப்படியே வங்காள விரிகுடால ஆரம்பிச்சு இந்திய பெருங்கடல் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல வரும். ஆமென். ஐயோ, நான் விசுவாசத்தெல்லாம் அறிக்கை பண்ணல. எது நிதர்சனமோ, எது சாத்தியமோ, எது ரொம்ப இயல்பா இருக்குதோ அதை தான் நான் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை தேவன் நம்ம கையில தருவார். ஆமென். ஹalleluya. ஆமென். கேரளால இப்போ புது ஆட்சி அமைஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஃபுல்லாவே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க. ஜோசியர் இல்ல. புரியுதா உங்களுக்கு?
புரியுதா உங்களுக்கு? ஜோசியர் இல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசிகள். கேரளால இப்போ ஒவ்வொரு எம்பிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு எம்எல்ஏ பின்னாடியும் சிஎம் பின்னாடி நாம் விரும்புகிற அநேக தீர்க்கதரிசிகள் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அங்க ஆட்சி தீர்க்கதரிசனத்தினால கட்டப்படுது. தீர்க்கதரிசன ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. சீக்கிரத்துல தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட பொசிஷன்ல தேவன் நம்மளை கொண்டு போய் வைப்பார். எல்லா எம்எல்ஏ எம்பிக்கு பின்னாடி தீர்க்கதரிசி நிப்பான், தீர்க்கதரிசி நிப்பான். ஏமே, நான் அதை தான் நான் யோசிச்சுட்டு மனைவிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் முந்தின நாள். இல்ல தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லை, கன்ஃபியூஷன்ல இருக்குது. அதை ரீப்ளேஸ் பண்றது நம்மளால மட்டும்தான் முடியும், நம்ம தான் எழும்பணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. கரெக்டா போறேன், அவரும் அதே தீர்க்க தரிசனத்தை என்னை பார்த்து சொல்றாரு. திருநெல்வேலி மட்டும் இல்ல, சீஷோர் மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் தமிழ்நாடு அப்படின்னாரு. ஆமென், ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு எழுதி வச்சுக்கோங்க, ரெக்கார்டில் இருக்கு இதெல்லாம். அன்னைக்கு நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஆமென். அன்னைக்கு கிட்ட நெருங்கிறதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற அதே ஜாவா ப்ரோ தான் அப்பவும் ஜாவா ப்ரோவா இருப்பார். ஆமென். உங்களுக்கு புரியுதா? எப்படி எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு உங்களுக்கு புரியுதா? நான் எதை இமேஜின் பண்றேனோ அதுதான் என்னுடைய விசுவாசமா இருக்குது. ஹல்லேலூயா. எது தீர்க்க தரிசனமோ அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் இமேஜின் பண்றேன் இல்லைங்களா, அதுதான் விசுவாசமா இருக்குது. உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை இப்பொழுதே இமேஜின் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு இது போன வருஷம் இமேஜின் பண்ணது. போன வருஷம் எதை இமேஜின் பண்ணுமோ இன்னைக்கு சுதந்திரிக்கிறோம். இந்த வருஷம் அவ்வளவு பெருசா இமேஜின் பண்ணியிருக்கிறோம், வர்ற வருஷத்திலேயே சுதந்திரிப்போம். ஆமென். இனியும் காலம் செல்லாது, இனியும் காலம் செல்லாது. ஸோ அந்த வீடியோ வரட்டும், நான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன், அதனால் நான் ஷேர் பண்ணேன். அந்த வீடியோ வரட்டும், உங்கள் எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சி விட்றேன். அதை பார்க்கும்போது இது ஜவஹருக்கு சொன்ன தீர்க்க தரிசனமாய் நீங்கள் எடுக்காதீர்கள். இது உங்களை நோக்கி வந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. உங்கள் பிரதிநிதியாக நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆமென். இது என்னுடையது அல்ல, மறுபடியும் சொல்கிறேன், இது என்னுடையது அல்ல, என்னுடைய தீர்க்க தரிசனம் அல்ல, எனக்கு மட்டுமே வந்த பர்டிகுலர் தீர்க்க தரிசனம் அல்ல. அப்படி என் மொண்டாட்டியை பற்றி சொல்லியிருந்தாரு, என் பிள்ளையை பற்றி சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது என்னுடையதை நான் எடுத்துக்கிடுவேன். இது அப்படி சொல்லலை. நீங்க 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 தான் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கன்னு சொல்லும் பொழுது எனக்குள்ள நீங்க எல்லாரும், ஆமென், எல்லாரும் எல்லாரும். எத்தனை பேர் செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பணும்னு ஆசையா இருக்குது? ஆமென். தெரியும் மரணத்துடைய கொடூரம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லா வயதுலையும் அனுபவிச்சிட்டேன் அந்த கொடூரத்தை. இனி இந்த தமிழ்நாட்டில் அதை நடக்க விட மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இனி தமிழ்நாட்டில் அதை நடக்க விட போறது இல்லை. இறங்கி அடிப்போம். அதுக்கான சீசனும் சேர்ந்து தான் வந்திருக்குது. ஸோ இப்போ மறுபடி செய்திக்கு வருவோம். திஸ் இஸ் த சீசன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. ஆமென். தேவன் தன்னை செழிப்பின் தேவனாக காட்டுகிற காலத்திற்குள் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நாம் சொல்லுகிற இந்த செழிப்பு ஏதோ கார் வாங்கணும், வீடு வாங்கணும், கடன் அடைச்சோம், நாங்கள் 4 பேர் நல்லா இருக்கோம், யாருங்க அந்த 4 பேர் அப்படின்னு சொன்னால் நானே என் பொண்டாட்டி என் பிள்ளைகள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல. ஆமென். ராஜ்யத்தோடு கனெக்ட் ஆகி ராஜ்ய விருத்திக்காக ப்ராஸ்பரிட்டி ஆகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தோடு கனெக்ட் ஆகி தேவ ராஜ்யத்தின் காரியத்தோடு இணைக்கப்பட்டு செழிப்பாகிறதுக்கு பேர் தான் ரியல் ப்ராஸ்பரிட்டி. இந்த ரியல் ப்ராஸ்பரிட்டி புரியலன்னா கடனை வாங்கி காரை வாங்கி வச்சுட்டு, கடனை வாங்கி வீடை வாங்கி வச்சுட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ல தோணும். கடன்ல கார் வாங்குறதோ கடன்ல வீடு வாங்குறதோ அது உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய இன்கம் பொறுத்து, பேங்க் உங்களுக்கு எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்றதோ அதை பொறுத்து இருக்குது. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது. அந்த எபிலிட்டிக்காக ஸ்தோத்திரம். உங்களை நம்பி ஒருத்தர் கடன் கொடுக்கார அதுக்காக ஸ்தோத்திரம் வேணா சொல்லிக்கலாமே தவிர அதை வைத்து ப்ராஸ்பரிட்டி கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் கிங்டமோட கனெக்ட் ஆகிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு தூரம் ராஜ்யத்தோட கனெக்ட் ஆகி ராஜ்யத்தின் மனப்பான்மையில நீங்க விதைக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் ரியல் ப்ராஸ்பரிட்டியே இருக்குது. ஆமென். அதனாலதான் பவுல் பேசும்போது இப்படி சொல்றாரு 2 கொரிந்தியர்ல,
8-9 இந்த 2 அதிகாரங்களும் ஒரு விசேஷித்த கிருபையில் நீங்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பவுல். அந்த 2 அதிகாரத்திலையும் பேசிக்கிட்டே வராரு. அது என்ன கிருபை? எல்லா கிருபையிலையும் நீங்க பெருகிறது போல இந்த கிருபையிலையும் என்ன பண்ணுங்க, நீங்க பெருகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பர்டிகுலர் கிருபையை அவர் பேசிக்கிட்டே வராரு. கிருபை அப்படின்னு வரும்பொழுது பொதுவாய் நம்மளுக்கு கற்பிக்கப்பட்ட காரியங்கள் என்ன? கிருபையின் சத்தியங்களை கேட்கிற நமக்கு கற்பிக்கப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தகுதியே இல்லாத நமக்கு அது கிடைக்கி அப்படி சொல்லுவாங்க. இதை பெற்றுக்கொள்றதுக்கு நீ தகுதி கிடையாது, ஆனால் அது உனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது 100% உண்மை கிடையாது. பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா அது கிருபை கிடையாது, அது ஒரு பெரிய சாபமா இருக்கும். பிரதர், நீங்க விசுவாச சத்தியத்தை பேசுவீங்க, செழிப்பை பேசுவீங்க, கிருபையை பேசுவீங்க நம்பி வந்திருக்கேன். நீ பேசாம கிருபைய சாபம்னு சொல்லிட்டு இருந்தா இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. பயப்படாதீங்க. தகுதி இல்லாத நிலையிலேயே உங்களை வச்சு அந்த காரியத்தை கொடுத்தா அது கிருபை கிடையாது. கிருபை அப்படிங்கிறது என்ன? கேரிஸ் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறாங்க, சரியா? கேரிஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தில் நம்புகிற நம்பிக்கையின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி அது நிமித்தமா சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிருபை. ஏமே, நான் புரியும்படியா சொல்றேன். ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்குள்ள, எப்படி? நம்மளுக்கு தகுதி இல்லை, ஆனா இது நமக்கு கிடைக்கும், இதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையின் மீது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை அதை பெற்றுக்கொள்ள திராணி இருக்கிற ஆளா சூப்பர் நேச்சுரலா உங்களை மாத்தும். அதற்கு பேர் தான் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப தகுதியே இல்லாத ஆளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியாது. தகுதியே இல்லாத ஒரு ஆளுக்கு கிடைச்சதுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. பாருங்க, 7 வயசு பையன் கையில சேவிங் ரேசரை கொடுத்தா என்னதுக்கு ஆகும்? அவன் ஆம்பளை பையங்க, தகுதி இருக்குல்ல. ஆம்பளை பையங்கிறது தகுதி கிடையாது பாஸ். அவன் வளரணும் இல்லையா? அவன் அதோடைய ஷார்ப்னஸ்னா என்னன்னு அவனுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அவனுடைய கையில கொடுக்கப்படும். அதுதான் அவனை அழகாக்கும் இல்லையா? தாடியை டெக் பண்ண வைக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ண வைக்கும். இல்லாம கையில கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? சாபம், டேஞ்சர். பாருங்க, அதனாலதான் தேவன் தகுதி இல்லாத நமக்கு எல்லாம் செய்வாருங்கிறது முழு பொத்தம்பொதுவான வார்த்தையை தவிர அது இன்டெப்தா பார்த்தா தகுதி இல்லாத நம்மை அதை பெற்றுக்கொள்ளும்படியா சூப்பர் நேச்சுரல் தகுதியை நம்மளுக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வைக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் நம்பிக்கையில ஒரு தாக்கம் உண்டாகட்டும், ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாகட்டும், அது எனக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை தரட்டும். ஆமென். சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த். எல்லாரும் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த். மாராபா ஷாச்சாக்கம் படரதலபா. சொந்த முயற்சியில ஏதாவது செஞ்சு ஒரு சக்சஸ் பார்க்கறது தான் லா பிரின்சிபல், சரியா? லா என்ன பண்ணுது? நீ ஏதாவது செய், அங்க போய் முட்டு, இங்க போய் மோது, இதை கத்துக்கோ, அதை படிச்சியா, இதை படிச்சியா, அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தியா, இவரை காக்கா பிடிச்சியா, இப்படியெல்லாம் பண்ணி என்ன பண்ணு, உன்னுடைய எபிலிட்டிய நீ கூட்டிக்கோ அப்படின்னு. இந்த கிருபை பண்றது இந்த காக்கா பிடிக்கிற வேலை இல்ல. அவரை சார்ந்து இருக்கும் போது நம்முடைய நம்பிக்கையை பூஸ்டப் பண்றபடியா அதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வரும் பாருங்க. அது என்ன, அது செய்யாம இருக்க முடியலங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆமென். கால் முடமாக்கப்பட்ட ஒருவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு ரிவார்டு இதை வாங்கணும். இப்ப அதை தூக்கி கொண்டு வந்து அப்படியே இவன் கையில கொடுத்தா அதுக்கு பேரு கிருபையா? இல்ல. சூப்பர் நேச்சுரலா மான் கால்கள் அவனுக்கு உண்டாகி அதுல எவனும் ஓட முடியாத அளவுக்கு ஓடி அடிச்சு தூக்குதான் பாருங்க. உனக்கு புரியுதா? ஏன் இதை செய்யணும் பிரதர்? கையில கொடுத்துட வேண்டியதானே? இல்ல, கையில கொடுத்தா உன் எபிலிட்டியே இல்லாம ஆகி போகும், உனக்கு பேரும் புகழும் இல்லாம ஆகி போகும். நீ
பெயர் பெற்றவனா இருக்கணும்னு தேவன் விரும்புறார். ஆமென். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் வருது பாருங்க. இது நானாய் செய்கிறது அல்ல, அவர் கொடுக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு எபிலிட்டி எனக்கு சூப்பர் நேச்சுரலா வருது. அதுக்கு பெயர் தான் கிருபை. நான் அந்த கிருபையை வாஞ்சிக்கிறேன். ஆமென். சோம்பேறித்தனமான கிருபையை நான் வாஞ்சிக்கல. என்னைய சும்மா முடமா உட்கார வச்சு எனக்கு சோறு போடுற கிருபை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். மேபி போசத்தே ஆனாலும் அவனுக்குன்னு சொந்த வயல் நிலம் இருக்குது, அவனுக்குன்னு வேலைக்காரங்களாம் அப்பாயின்ட் பண்ணி அவன் ஒரு மேனேஜரா செயல்படுறான். அவன் ஜோத்துக்கு கால் முடக்கம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதால உட்கார வச்சு ஒண்ணு ராஜா சோறு போடல, அவனை தொழிலதிபர் ஆக்கி தான் சோறு போடுறான். புரியுதா உங்களுக்கு? ஐயோ, நீங்க முடமாக்கப்பட்டவர்களா இருந்தாலும் நீங்கள் தொழிலதிபர்களா ஆக்கி நீங்க படி அளக்கிறவர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதற்காக சில சடன் பிரின்சிபல் இருக்குது. உங்களுடைய எபிலிட்டியை தேவன் விரிவாக்கும்படியாய் சில கிருபையை உங்களுக்குள்ள தருகிறார் பாருங்க. ஆமென். இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? மாராபா ஷட்டா மடரதலபா. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அவனுக்கு மான்கால்கள் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உடமா இருந்த ஒருத்தருக்கு மான்கால் வந்துட்டுனா அவனால ஓடாம இருக்க முடியாது பாருங்க. யாரும் அவனை புஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி செழிப்பிற்கென்று ஒரு எபிலிட்டி உங்களுக்குள்ள வரும். உங்களை யாரும் நீ செழிப்பாகணும், நீ சம்பாதிக்கணும், உன்னை புஷ் பண்ண வேண்டியது இல்லை. நீயாவே அதற்குள்ள பாய்ஞ்சு அதை சுதந்திரிப்ப. ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ ஃபீஸ் கட்ட காசு வேணுமேன்னு நீ போக மாட்ட. ஐயோ வீடு வாங்கியே ஆகணுமே, ஐயோ கல்யாணம் முடிச்சே ஆகணுமே, ஐயோ பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் வருதா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, 2 பொம்பளை பிள்ளைல காசுக்கு போடியே ஆகணுமே, அந்த மாதிரி இல்லை. இது 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 ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இது என்னுடைய நம்பிக்கையில செழித்தே ஆக வேண்டும் என்கிற நம்பிக்கையில இது ஒரு பவரை ரிலீஸ் பண்ணி என்னை சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி ஆக்குதா. அதனாலதான் நின்று பேசும்போதே காசு வருது. ஐயோ, காசை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே காசு வருது. ஆமென். காசை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி காசு வருது. புரியுதா உங்களுக்கு? இந்த பவர் ஆஃப் கிரேஸ் இது செயல்பட்டதுன்னா இதை செய்யறதுக்கு உங்களை யாரும் வற்புறுத்த வேண்டியது இல்லை. உங்களால செய்யாம இருக்கவே முடியாது. ஆமென். உங்களால செழிக்காம இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு உங்களை தள்ளும் இந்த கிருபை. ஹல்லேலூயா. உங்களால செழிக்காம இருக்கவே முடியாது. சொல்லுங்க, என்னால செழிக்காம இருக்கவே முடியாது. யாருக்கு இந்த கிருபை ஆக்டிவேட் ஆகுதுன்னா, கிங்டம் பர்பஸ்ல கனெக்ட் ஆகிறவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ராஜ்யத்தின் காரியத்தோடு கனெக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த கிருபை ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. பெரிய ஷார்ட்கட் செழிப்பாகிறதுக்கு. கிங்டமோட கனெக்ட் ஆயிட்டா என்ன ஆயிருது, இது ஆக்டிவேட் ஆயிருது பாருங்க. பிடிக்காத வேலையை பணத்துக்காக செய்யறதுக்கு பேர் தான் சாபம். நான் உங்களை சொல்றேன், அப்படிப்பட்ட நிலையில் பணத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் தேவன் உங்களை வைக்கவில்லை. ஆமென். பணத்துக்காக, பணம் சம்பாதிக்கணுக்காகவே வேலைக்கு போகணும். நான் போன வாரமே அதை சொன்னேன் இல்லையா, வேலையை பத்தி வேதம் சொல்லும் பொழுது 2 இடத்துல சொல்லுது. எதுக்கு வேலைக்கு போகணும்? வேலைக்கு போலன்னா சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கு, அதனால வேலைக்கு போகணும். ஒன்று, நல்ல வீட்டில் உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ண போறேன், இதை ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்லி போப் அடிச்சுட்டுலாம் சுத்திக்கிட்டு இருக்காத, வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இடம் சொல்லுது, எபிரேயர்ல சொல்லுது, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியா நீ வேலைக்கு போ அப்படிங்குது. ஆமென். இதுதான் கிங்டம் பர்பஸோட இணைக்குது. கிங்டம் பர்பஸ் வேற ஒன்றும் இல்லை, என்னைய பத்தி யோசிக்காது. இது என் கையில ஒரு சின்ன காசு வந்தாலும் இதை வச்சு கர்த்தர் எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போறாரோ அப்படின்னு தோணும் பாரு. நல்ல வேணும். உன் கையில 10 ரூபா வந்தாலும் ஆண்டவரே இதை வச்சு நீங்க எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போறீங்களோ, ஆமென் அப்படின்னு உள்ள இருந்து எழும்பும் பாத்தீங்களா, அப்பதான் இன்ஃப்ளூயன்ஸ் உங்ககிட்ட வேலை பார்த்திருக்குன்னு அர்த்தம். கிருபை உங்ககிட்ட வேலை பார்த்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பாருங்க. காசு கையில் வரும்போது இதை எப்படிரா ஒளிச்சு வைக்கலாம், இதை எப்படிரா செலவு பண்ணலாம்,
இந்த வேதத்துல ஐஸ்வர்யவானெல்லாம் திட்டி நிறைய வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா கிங்டம் பர்பஸோட கனெக்ட் ஆகிருக்காது. அவ்வளவுதான். நான் வர்ற வாரத்துல இந்த நெகட்டிவான காரியங்கள்லாம் எடுத்து காட்டுறேன். ஏன் ஆண்டவர் அப்படி கட்டவத்தை போட்டு திட்டினாரு இவங்களெல்லாம்? பணம் சம்பாதிக்கிற மூடனே, அந்த வேலை இந்த வேலைலாம் ஏற்றி விட்டாரு. ஏன் இப்படிலாம் வந்து திட்டுறாரு இவங்கள அப்படின்னு பார்த்தா, கிங்டம் பர்பஸ்ல கனெக்ட் ஆகாம 5 ரூபா காசு வந்தாலும் 10 ரூபா காசு வந்தாலும் டபக்குன்னு எடுத்து ஒளிச்சு வைக்கான். இதை என் வாயில போடணும்னு நினைக்கிறான். இத என்ன பண்ணணும்? சேர்த்து வச்சிடணும், மறைச்சு வச்சிடணும், ஒளிச்சு வச்சிடணும், அப்படி வச்சிடணும், இப்படி வச்சிடணும், இப்படின்னு கிங்டம் பர்பஸோட கனெக்ட் ஆகாம இருக்கிறவனை திட்டிருக்காரா தவிர, சேர்த்து வைக்கிறத பத்தியோ பிக்ஸட் டெபாசிட் போடுறத பத்தியோ தங்கம் வாங்குறத பத்தியோ தேவன் திட்டுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் செழிப்புக்கு விரோதமான தேவன் அல்ல. நீ நல்லா செழிக்கணும், நல்லா செழிக்கணும், நல்லா செழிக்கணும். நீ விரும்புற மாதிரி இல்ல, நீ நல்லா செழிக்கணும். நான் விரும்புகிறபடி நீ செழிக்கணும். ஆமென். இப்ப நம்மகிட்ட எல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் கக்கப்புக்கன்னு சிரிச்சிரும். செழிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் நீ கொடு அப்படின்னு சொன்னா, பிரதர் நீங்க செழிப்பாகிறீங்க அப்படின்னா எதை வச்சு ஒரு நிலையை நீங்க எட்டும் பொழுது நான் செழிப்பானவன் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க அப்படின்னு நீங்க கேட்டா, காரு வீடு இதை தவிர வேற ஒன்றும் பெருசா நகை இவ்வளவுதான் நீங்க நம்ம யோசிப்போம் பாருங்க. பரலோகம் கக்கப்புக்கன்னு விழுந்து சிரிக்கும். சில தேவதூதன்லாம் குப்புற அடிச்சு வயிற்ற பிடிச்சு சிரிப்பான். நோ நோ, கிங்டம் பர்பஸோட இணைக்கப்படுறவன் வீடு காரு அது பெருசா இருக்காது பாருங்க, அது பெருசா இருக்காது. இந்த ஊர்ல எத்தனை பேர் குடிசை வச்சிருக்கான், அதை கவர்மெண்ட் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கட்டி கொடுக்கணும் டாடி. அதை கவர்மெண்ட் கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கட்டி கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நீ என்ன பண்ணு, சொத்து சேருன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுக்காக என்ன பண்ணு, நீ சொத்து சேர்க்க ரெடி ஆயிட்டா, நீ யூஸ் பண்ணி நீ வச்சிருக்க பத்தியா டார்கெட் 100 பவுன் 200 பவுன் நான் சேர்க்கணும்னு இல்லடா. இந்த ப்ராஜெக்டோட நீ இணைஞ்சுக்கோ, இந்த கிங்டம் பர்பஸோட நீ இணைஞ்சுக்கோ, 100 பவுன்ல அவன் காலுக்கு கீழே கிடக்கும் அப்படிங்கிறார். 100 பவுன் உன் காலுக்கு கீழே. மறுபடியும் சொல்றேன், இங்க இருந்து ரிலீஸ் ஆகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம். நான் சொல்றேன், 100 பவுன் உன் காலுக்கு கீழே கிடக்கும். 100 பவுன்ல அவன் காலுக்கு கீழே கிடக்கும். மறுபடியும் சொல்றேன், நான் பெரிய சூப்பர் நேச்சுரல பேசல. எது சாத்தியப்பட்டதோ அதை நான் பேசிட்டு இருக்கிறேன். சூப்பர் நேச்சுரல்னா என்னங்க, இது வரைக்கும் நடக்கவே நடக்காது நடந்திருந்தா சூப்பர் நேச்சுரல். ஆற்று கற்களை போல ஓப்பேரின் தங்கத்தை குதிச்சு வச்சிருந்தானே, அப்ப இதுல சூப்பர் நேச்சுரல் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இங்க சொல்லப்பட்ட நேச்சுரலே என் வாழ்க்கையில நடந்தா போதும். ஆமென். இதுல சொல்லப்பட்டிருக்கிற நேச்சுரலே என் வாழ்க்கையில நடந்தா போதும். ஆமென். ஒரு கிருபையில நீ பெருகு அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிருபையில பெருகு. நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி தாம் வயிற்றுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னது? முதல்ல சொன்னேன் இல்லையா, பிடிக்காத வேலையை சோத்துக்காக செய்யறதுக்கு பேர் என்னது? சாப். ஆதாம் ஈசாக் 2 பேருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் தோட்டத்துல இருந்து வெளியில வந்து அது வரைக்கும் கர்த்தரோட இருந்தான், டிவைன் கனெக்ஷன்ல இருந்தான், கிங்டம் பர்பஸோட இருந்தான். அதனால என்ன பண்றான், அவன் பேசாம வேலையை பார்த்துட்டு இருக்கான். எப்ப டிஸ்கனெக்ட் ஆனிச்சோ இப்ப என்ன பண்ணிருக்குது, சர்வைவல்காக சோத்தையே நம்ப வேண்டி இருக்குது, விளைச்சலையே நம்ப வேண்டி இருக்குது. அப்போ அதுதான் காசு இல்லையா, அதுதான் காசு. தானியம் தான் காசு. பார்த்து பாப்பா, தானியம் தான் காசு. அதையே நம்ப ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அங்கதான் கர்த்தர் நிரப்ப வேண்டிய இடத்த பணம் நிரப்பிச்சு, பணம் நிரப்பிச்சு. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பணம் நிரப்பின அந்த காரியத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டு மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டு பணத்தை வேலைக்காரனாக்குறோம். ஏமே, பணத்தை வேலைக்காரனாக்குறோம் பாருங்க. ஏமே, ஹல்லேலூயா. ஹார்ட் லேபர்ல என்ன பண்ணா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி வேதனையில அந்த காரியத்தெல்லாம் அறுவடை செய்யறான். யாரு? ஆதாம். ஆனா இங்க ஈசாக் அப்படி இல்லை. இவன் கிங்டம் பர்பஸ்ல கனெக்ட் ஆகி பிளெஸிங் தலையில வச்சு பஞ்ச நாட்கள்ல விதைக்கிறான் பாருங்க. லேபரே இல்லாமல, வேதனையே இல்லாம
அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமும் இல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கிங்டம் பர்பஸோட ஒருத்தன் இணைக்கப்பட்டானா that blessing அவன் வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகும். அவன் வேதனையில இந்த வேலையை செய்ய மாட்டான், பஞ்சமா இருக்கும் போதும் ஒரு வேலையை செய்வான். என்ன சொல்லுங்க, பஞ்சமா இருக்கும் போதும் ஒரு வேலையை செய்வான். நல்லா சொல்லுங்க, பஞ்சமா இருக்கும் போதும் ஒரு வேலையை செய்வான். விதைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, விதைப்பான். நான் சொல்லல ஒரு கிருபை, ஒரு கிருபையில பெருகணும், ஒரு கிருபையில பெருகணும்னு பவுல் சொன்னாருன்னு சொல்லிட்டே இருந்தனே. நீங்கள் விதைக்கிற கிருபையில் பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கிங்டம் பர்பஸோட கனெக்ட் ஆகிறது. கிங்டம் பர்பஸோட கனெக்ட் ஆகிறது. விதைன்னு கையில வரும்பொழுது டபக்குன்னு பாக்கெட்ல போடுறது, வாயில போடுறது அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, விதை. அத விதை அது அதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. ஈசாக்கு அதை கரெக்டா பிடிச்சிட்டான். கரெக்டா பிடிச்சு என்ன பண்றான், விதைக்கிறான். பஞ்ச தேசத்துல விதைக்கிறான் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா, 100 மடங்கு அறுவடை. அதாவது 1 மடங்கு அப்படிங்கிறது ஒரு விளைச்சல்ல அந்த வருஷத்துல 1 மடங்கு அறுத்தான் அப்படின்னு சொன்னா அது அந்த வருஷத்திற்கான அறுவடை. 10 மூட்டை நெல்லை போட்டான், 100 மூட்டை அறுவடை செஞ்சான் அப்படிங்கிறது 1 மடங்கு. 100 மடங்குங்கிறது 100 வருஷத்திற்கான அறுவடையை ஒரே வருஷத்துல அறுவடை செஞ்சான் பாரு. எஃப்டி போடுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சொல்லுங்க, எஃப்டி போடுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமா, எந்த நேரத்திலையும் கிங்டம்காக அதை உடைச்சிருவேன் அப்படிங்கிற மனநிலையில நீ எஃப்டி போட்டா உன் எஃப்டி உடையவே உடையாது. ஹல்லேலூயா. இன்னும் மாறா, நீ இப்போ எஃப்டி போட்டு வச்சிருக்கிய அது 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நல்ல வாங்கணும், 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நீ 100 பவுன் வாங்குறது தப்பு கிடையாது. 100 பவுன் இல்லை, 400 பவுன் கூட வாங்க, தப்பு கிடையாது. ஆனா எந்த நேரத்தில் கிங்டம் பர்பஸ்க்காக அதை நான் எடுப்பேன் அப்படின்னு உன் இருதயத்துல வந்ததுன்னா நீ கிங்டம் பர்பஸ்ல இணைக்கப்பட்டிருக்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி நீ இருதயம் உள்ளவனா இருந்தா நீ 100 பவுன் இல்ல, 400 பவுன் இல்ல, 4000 பவுன் உன் காலுக்கு கீழே வரும். ஆமென். வரும் வரும். இப்படி நான் சொல்லும் பொழுது அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாமான்னு இல்லை. பாருங்க, ஹார்ட் ஒர்க்குக்கும் லேபருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. வேதனையோடு பண்ற காரியத்திற்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இயேசு ஃபுல் ஷெட்யூல் பிஸி இல்லையா? 3.5 வருஷம் ஊழியத்தில் ஷெட்யூல், பக்கா ஷெட்யூல். ரெஸ்ட் கொஞ்சம் எடுக்கிறாரு, சாப்பிட்றாரு, போறாரு, எல்லா வேலையும் பார்க்கும் போதும் அவர் அப்படி சோம்பலா எதுவுமே செஞ்ச மாதிரி இல்லை. பாருங்க, பயங்கர பிஸியில ஹார்ட் ஒர்க் பண்றாரா? ஆமா, நிச்சயமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. ஆனா வேதனை இல்லாம ஒர்க் பண்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த கிருபை உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும். வேதனை இல்லாம உழைக்கக்கூடிய கிருபை, வேதனை இல்லாமல் உழைக்கக்கூடிய கிருபை. முதலே சொல்லிட்டேன், கிருபைங்கிறது உழைப்புக்கு எதிரான வார்த்தை அல்ல. தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுனால உங்களை உழைக்க வைக்காம கொடுக்கிறது கிருபையே இல்லை. அது சோம்பேறித்தனம். அதை தேவன் வெறுக்கிறார். கிருபை சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களை கூட அது உற்சாகப்படுத்தி அந்த கைகளை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை சுதந்தரிப்பதற்கு ஏதுவாய் அவர்கள் கரங்களிலே கிரியை செய்கிறதுக்கு பேர் தான் கிருபையா இருக்குது. ஆமென். ஆமா, நான் சொல்றேன், I see a calendar, I see a calendar, I see a diary. இப்போ நான் என்னுடைய விஷன்ல பார்க்கறத சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு கேலண்டர், ஒரு டைரியை பார்க்குறேன். 24/7 அதுல உங்க ஷெட்யூல் பிஸியா இருக்கிறத நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. Receive it. Receive it. 24/7. ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கொடுக்கலாம். ஏனோக்கு தேவனோடு செஞ்சறித்தான், பிள்ளைகளை பெற்றான். அவன் ஷெட்யூலும் பிஸியா இருக்குது, ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டியதையும் கரெக்டா கொடுக்குறான். பாருங்க, ஒரு லைஃப் வில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா போக போகுது. அப்படி ஷார்ட்டா எடுத்துக்கோங்களேன். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா போக போகுது. சேர்ந்து செய்ய போறீங்க, எல்லாத்தையும் சேர்ந்து செய்ய போறீங்க. அங்க ஏன் எனக்கு நேரம் கொடுக்கல, ஏன் எனக்கு அதை பண்ணல, இதை பண்ணலங்கிற பேச்சே இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொமான்டிக்கா எதெல்லாம் நீ விரும்புறியோ
அதெல்லாம் சிங்கிள் பேக்கேஜ் உன் வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணும். வேதனையற்ற ஐஸ்வர்யம், கர்த்தரின் ஆசீர்வாதமே. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். சொல்லுங்க, கூட்டார். தோட்டத்துக்குள்ள பிளெஸிங் இருந்தது, வெளியில வந்தா தோட்டத்துக்குள்ள இருந்த பிளெஸிங் இங்க இவனுக்கு ஆபரேட் ஆகல பாருங்க. அதனால நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த வேண்டியதா போச்சு. விதைக்கிறான், ஆனா உற்சாக மனதோட விதைக்கல. நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி விதைக்கிறான். அப்படிதான் விழுந்து போன மனிதன் வளர்ந்து வந்திருக்கிறான் பாருங்க. இப்போ அவன் மேலதான் என்ன பண்ணுது, ஒரு கிருபை செயல்படுது. 2 Corinthians 8:9 இப்படி சொல்லுது இல்லையா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படி உங்கள் நிமித்தம் ஒரு கிருபையை பிதா ஆக்டிவேட் பண்ணாருப்பா கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய். அந்த கிருபையில் நீ பெருகு அப்படின்னு தான் என்ன பண்றாரு பவுல் போதிக்கிறாரு. அது என்ன கிருபை எப்படின்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா அவர் மடியில உட்கார்ந்து இருந்தானா, அவரை எடுத்து விதைச்சு நம்மள மாதிரி ஐஸ்வர்யவான்களா அறுவடை செஞ்சாரு பாரு. அப்படி ஒரு கிருபை இருக்குது அப்படிங்கிறாரு. ஏமே, அப்படி ஒரு கிருபை இருக்குது. என் தரித்திரத்தை அவர் ஏற்று சுமந்தார் அப்படின்னு சொன்னா நான் இப்ப யாரு? நல்ல சொல்லுங்க, நான் யாரு? அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? ஐயோ, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லு, ஒன்ன மாதிரி கோடீஸ்வரி கிடையாது, ஒன்ன மாதிரி கோடீஸ்வரன் கிடையாது. ஏன்னா ஓன் தரித்திரத்தை ஏற்று சுமந்து தீர்த்தார். ஆமென். இப்போ இதுல ஒரு கிருபை ஆக்டிவேட் ஆயிருக்குதான். எப்படி பிதா தைரியமா ஒரே குமாரன் ஒரே ஐஸ்வர்யவான் அவர் மடியில இருக்கிறத தைரியமா எப்படி விதைச்சு இத்தனை பேர் அறுவடை பண்ணாரோ, அப்படித்தான் இந்த கிருபை வேலை செய்ய போது. உன் கையில இருக்கிற பெஸ்ட் நீ கொடுக்கறது நிமித்தமா அது மாதிரியே அறுவடை செய்ய போற அப்படிங்கிறார். ஆமென். சொல்லுங்க, அது மாதிரியே அறுவடை செய்ய போறேன். 9ஆம் அதிகாரம், 2 அதிகாரமே 6 சரியா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆம்பிளிஃபைட் எடுமா தம்பி பாபு, இப்படி ஆரம்பிக்கும். ரிமெம்பர் திஸ் அப்படிங்கும், மறந்துடாத அப்படின்னு கரெக்டா சொன்னது முழுக்க மறக்கிறது தான் நம்முடைய வேலையாவே இருக்கும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னதை இவங்க கண்டிப்பா மெய்யாகவே மறந்துடுவாங்க. ரிமெம்பர் திஸ் அப்படின்னு இருக்கு. சிறுக விதைக்கிறவன் இருக்கு இல்லையா, அதுக்கு அதுல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, முறுமுறுத்து கொண்டே விதைக்கிறவன் முறுமுறுத்து கொண்டே அறுவடை செய்வான் அப்படின்னு தான் இருக்கு. சரியா? முறுமுறுத்து கொண்டு விதைக்கிறவன் முறுமுறுத்து கொண்டு அறுவடை செய்வான். பெருக விதைக்கிறவன் அப்படிங்கும் போது உதாரத்துவமாய் கொடுக்கிறவன். உதாரத்துவமாய், அதாவது ஜெனரஸ்லின்னா தாராள மனதோட இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு. தமிழ் அப்படியே இருந்தா வாசி, இதை நினைவில் கொள்ளுங்கள். எவன் குறைவாகவும் மனம் இல்லாமலும் விதைக்கிறானோ, குறைவாகவும் மனம் இல்லாமலும் எப்படி எந்த ஆட்டிடியூட்ல விதைக்கிறானோ அதே ஆட்டிடியூட்ல என்ன பண்ணுவான். இதான் போன வாரம் சொன்னேன், நிலம் பிரச்சனையில் இருக்கு, ஏகப்பட்ட என்ட்ரி விழுந்துருச்சு, ஓவர் பிரச்சனையா இருக்கு, அதனால இதை விதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு எடுத்தனா அதே மாதிரி என்னிடமே உனக்கு வந்துடும். அதனால நீ என்ன பண்ணு, பெர்ஃபெக்டான நிலத்தை விதைக்கணும்னு முடிவெடுத்து விதை. அந்த இடம் பிரச்சனையில இருக்கு பிரதர், அதனால அதை கர்த்தருக்கு நான் நேர்ந்து விட்டேன் அப்படின்னு. எந்த அளவினால் அளக்கிறியோ தொடர்ந்து வாசி. ஆஹா, நல்ல கையை தட்டுங்க. அதாவது ஜெனரஸ் காட்டுங்கிறதுக்கு சரியான தமிழாக்கம் அது கிடையாது. ஜெனரஸ்னா என்ன, ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறது பேர் தான் ஜெனரஸ் காட் இல்லையா. தாராளம்ங்கிறது யாருக்கு, இன்னொருத்தனுக்கு காட்டுறதுக்கு பேர் தான் தாராளம். அப்படி ஒரு மனிதன் இன்னொருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விதைக்கிறவன் பிளெஸிங்ல அறுவடை அவனுக்கு உண்டாகும் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? உங்க கையில ஏன் காசு வருது? உங்க கையில ஏன் காசு வருது? இன்னொருத்தன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க கையில காசு வருது. அப்படி நினைச்சு விதைச்சா பிளெஸிங்ல அறுவடை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், பிளெஸிங்ல அறுவடை உண்டாகும். ஆமென்.
glorious Father. சாப்பிட்றதுக்கு நான் விதைக்கணுமா அப்படின்னு தாட்டு வருதா? அப்படி ஒரு தாட்டு வந்ததுன்னா அதுல ஒரு கிருபை செயல்படட்டும், அந்த தாட்டை வெளியில எடுத்து போடட்டும். ஏமே, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. 7 இல்லையா? தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஏமே, அதாவது உற்சாகமா கொடுக்கிறவனுடைய அவனை அவர் ஹார்ட் பக்கத்துல அவரை வச்சிருக்கிறாருங்க. ஏமே, மெசேஜ்ல என்ன மெசேஜ், இது என்ன ஆம்பிளைடு, மெசேஜ்ல எடு, பேஷன்ல எடு அப்படிங்கிறதுலாம் வேற வேற டிரான்ஸ்லேஷன்ஸ். சரியா? ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த வேதத்தை எழுதியிருக்கிறாங்க. உடனே இவர்கள்லாம் வேத புரட்டர்கள் அப்படின்றாதீங்க. வேதத்தை கொஞ்சம் புரட்டணும். புரட்டுனாதான் உண்மையிலே என்ன எழுதியிருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதாவது நீ விதைக்கும் பொழுது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு விதை அப்படிங்குது இல்லையா? திங்க் ஓவர் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்? விதைக்கும் பொழுது நின்று நிதானமா யோசிச்சு விதை, எந்த மனசோட விதைக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு நீ என்ன பண்ணு, விதை. லேவிஷா விதைச்சா லேவிஷா அறுவடையாகும், பிளென்டியா அறுவடையாகும். இத மனதுல ஓட விட்டு விதை அப்படிங்குது. ஹல்லேலூயா. நினைவில் கொள்ளுங்கள், இதை விட கேவலப்படுத்தி பேச முடியாது. கஞ்ச புயலா விதைச்சா அறுவடை எதிர்பார்த்தாத அப்படின்ட்டாரு. ஆஹா, நன்கு சிந்தித்து என்ன கொடுக்கணும்னு நீ தீர்மானிச்சுக்கோ அப்படிங்கிறது. நல்ல கையை தட்டுங்களேன். பிளென்டியா விதைச்சா பிளென்டியா அறுவடை எனக்கு உண்டாகும் அப்படிங்குது. ஹல்லேலூயா. ஆமென். திஸ் இஸ் நாட் a money scheme. தேவன் மணி ஸ்கீம் வைக்கல. புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒன்று கொடுத்தா 10 தாரேன், ஒரு வருஷம் கொடுத்தா 2வது வருஷம் டபுள், இந்த மாதிரி மணி ஸ்கீமும் கிடையாது, ஸ்கேமும் கிடையாது. தேவனிடத்துல there is no principle. இங்க என்ன விஷயம்னா இருதயம் மேட்டரா இருக்குது. ஆமென். ஓ இருதயத்திலிருந்து பணம் வெளியே போணும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? தேவன் தனக்கு விரோதமாய் பிசாசெல்லாம் வைக்கல. தேவன் தனக்கு விரோதமா பிசாசு வந்து இவரை எதிர்க்கிற அளவுக்குலாம் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. அவனை முட்டுச்சந்தில விட்டு 3 ஊனு ஊனி என்னைக்கும் அனுப்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட நின்று வாலாட்டுற அளவுக்கு இவனுக்கெல்லாம் தகுதி கிடையாது. பாருங்க, தேவன் தனக்கு நிகரா பயப்படுகிற ஒரு விஷயம், தேவன் தனக்கு நிகரா யோசிக்கிற ஒரு விஷயம் பணம். ஏன்னா விழுந்து போன மனுஷனுடைய இருதயத்துல தேவன் நிரப்ப வேண்டிய இடத்துல பணம் நிரப்பிட்டு, தேவன் இருக்க வேண்டிய இடத்தை நிரப்புற ஒரே வல்லமை பணம் தான். பாருங்க, அதனாலதான் பணத்தை கையாள பழகு அப்படிங்கிறாரு. அது நீ சொல்ற இடத்துக்கு போக கூடாது. சரி, பணம் சொல்ற இடத்துக்கு நீ போக கூடாது, நீ சொல்ற இடத்துக்கு பணம் போகணும். பணம் என்னை கையாளுதா? இல்ல பிரதர், நான் அப்படி கிடையாது. இல்ல பிரதர், பணம்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. பணம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுன்னா தம்பி சொன்ன மாதிரி 500 ரூபாய் கீழே போட்டா கண்ணு போதான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். பாருங்க, பணம் என்னை கையாளுதா அப்படின்னு கேட்டா அது இஷ்டத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகுது, அது இஷ்டத்துக்கு செலவிழுத்து விடுது, அது இஷ்டத்துக்கு எங்கேயோ போகுது அப்படின்னு சொன்னா பணம் உங்களை கையாண்டுட்டு இருக்கு. அப்படி அது சொல்லும் போது இருதயம் வலிச்சா, ஐயோ இப்படி தேவையில்லாம ஒரு வந்துருச்சே இந்த பிரச்சனை, தேவையில்லாம ஒரு செலவு வந்துட்ட அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா பணம் உங்களை கையாண்டுட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே காரு என்ன ரொம்ப டயர் தேயுது, கார் ஒரு மாதிரி இதாகுது, காரை அடுத்த மாசம் மாத்திருவோங்கிற அளவுக்கு உன்ட பணம் இருந்ததுன்னா நீ பணத்தை கையாண்டுட்டு இருக்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வரும்பொழுது கலக்கம் வராது, களி கூறுதல் வரும். ஹல்லேலூயா. ஒரு செலவு வந்தா கலக்கம் வராது, களி கூறுதல் வரும். ஆமென். யாருக்கு இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கிட்டே வராரு. இந்த கிருபை யாருக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னா இந்த தாராள மனதோடு இருக்கிறவனுக்கு, விதையையே செழிப்பா விதைக்கிறவனுக்கு. செழிப்புக்காக விதைக்கிறது வேற, செழிக்கணும் அப்படின்னு சொல்லி விதைக்கிறது இல்ல சொல்லல, அப்படி சொல்லல. இது உன் விதையே செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறாரு.
ஐயோ ஐயோ. ஓ, 1 கோடி ரூபா வேணும் தானே நீ விதைச்ச. நான் உனக்கு சொல்றேன், நீ 1 கோடியை விதைப்ப. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கொடுக்கிறதுல ஒரு மனுஷன் சந்தோஷப்படுதாம்னா அவனை பார்த்து ஷேர் பண்றாராம். அதான் அந்த பிரியம் இல்லையா? அவனை மீது தேவன் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறாருன்னா என்னது? ஒரு மனுஷன் கொடுக்கும் போதே டான்ஸ் ஆடிட்டே வந்து கொடுத்தான்னா, அது எந்த சர்ச்சுமா? டேவிட் வைடிபோ சர்ச்சா? டேவிட் வைடிபோ சர்ச்சா? ஆஃபரிங் போடும்போது டான்ஸ் ஆடிட்டே வந்து ஆஃபரிங் போடுவாங்களே. எலக்ட்ரானிக் மிஷின்லாம் வச்சிருப்பாங்க ஆஃபரிங் குப்பை மாதிரி அல்றதுக்கு. அங்க சும்மா வந்து ஆஃபரிங் போட மாட்டாங்க, ரிஜாய்ஸா டான்ஸ் ஆடிட்டே வந்து ஆஃபரிங் போடுவாங்களாம் பாருங்க. உனக்கு புரியுதா? கொடுக்கறதுல உற்சாகமா ஒரு மனுஷன் அறுவடையை கம்பேர் பண்ணி சந்தோஷப்படுறவன் இல்ல. கொடுக்கும் போதே நான் கொடுக்க போறேன்டா, இதை விட என்னடா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் போறான்னா அவன் மீது தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றது அதான், நீங்க விதைக்கிறதுல நான் நல்லா இல்ல, சரியா? நீங்க விதைக்கிறதுனால நான் நல்லா இருக்கனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க விதைக்கிறத விட இங்க இருக்கிற செலவு 10 மடங்கு ஜாஸ்தி. நான் விதைக்கிறதுனால நான் நல்லா இருக்கேன். ஆமென். இதை நான் தைரியமா சொல்ல முடியும், இதை நான் தைரியமா சொல்ல முடியும். ஆமென். நான் சொல்றேன், யாருடைய விதையிலையும் நீங்க நல்லா இருக்க போறது இல்லை, உங்க விதையினால தான் நீங்க நல்லா இருக்க போறீங்க. ஹalleluya. வெரி சிம்பிள் வே அண்ட் பவர்ஃபுல் வே. இப்போ இந்த கொடுக்கும் போது இந்த இருதயம் என்ன ஆகுது? சில நேரத்தில் தாக்கப்படுது பாருங்க, சில நேரத்தில் வலிக்குது. இதை எப்படி கொடுக்க, இதுதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் பொழுது இந்த கிருபை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உங்க ஹார்ட்ல கொடுத்து உங்களை எபிலிட்டி உள்ளவர்கள் ஆக்கி உங்களை உற்சாக மனதோடு கொடுக்க வைக்குது பாரு. ஆமென். உற்சாக மனதோடு கொடுக்க வைக்குது பாருங்க. ஹalleluya. அந்த கிருபையில் நீங்கள் பெருக வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படிப்பட்டவன தேவன் பிரியமா இருக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா அப்படிப்பட்டவன் அவருடைய ஜெராக்ஸ் காப்பியா இருக்கிறான். புரியுதா? ஏன்னா அவர் கொடுக்கும் பொழுது ஐயோ ஒத்த பிள்ளைய வச்சிருந்தேன், இப்படி இந்த மனுஷ பயனுகளுக்காக அள்ளி கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்லாம் கொடுக்கலையா. அவர் கொடுக்கும் போது இதே மாதிரி அவ்வளவு வேற அறுவடை செய்ய போறேன்னு டான்ஸ் ஆடிட்டே வந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அதனால தான் அவருக்கு அவர் நம்ம பிள்ளை நம்மள மாதிரி பண்ணா நம்மளுக்கு பிடிக்குமா இல்லையா? அதனால தான் கொடுக்கிறவன் மேல அவர் அவ்வளவு பிரியம் உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். 1 நாளாகம் 29. சரி, ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியுங்க, சரியா? இப்போ நான் சொல்ற இந்த சீசன்ல எல்லாருக்கும் ஒன்று போல இந்த தரித்திரத்தை போக்குறதுக்கு அவனால முடியாத கிடையாது. அவர் கெப்பாசிட்டி உள்ள ஆள். பட் அவருக்கு நம்முடைய கை எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க, ஒரு பிரின்சிபல்ல ஆபரேட் ஆயிட்டே இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா இந்த சீசன்ல உன் கையை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் உன் கையை கொடு அப்படிங்கிறார். எப்படி வந்து மார்ட்டின் லூதர் கிங் இல்லையா, அவருக்குள்ள ஒரு ரெவலேஷன் எழும்பி மனுஷன் 54 மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான்ங்கிறது எப்படி எழும்பி போகுதோ அந்த மாதிரி அந்த மனுஷனுடைய பேர் நிலைச்சு நிக்குது பாருங்க இல்லையா? கென்னத் கெயின் பேர் நிலைச்சிருக்குது பாருங்க, கென்னத் கோப்லாண்ட் பேர் நிலைச்சிருக்குது பாருங்க, ஜான் வெஸ்லி பேர் நிலைச்சிருக்குது பாருங்க. இன்னும் எத்தனையோ எவாஞ்சலிஸ்ட் பேர்லாம் நிலைச்சு இருக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் ஓம் பேர் நிலைச்சு இருக்கணும், ஓம் பேரு நிலைச்சு இருக்கணும். அதற்காக தான் தேவன் ஓம் கைய விரி அப்படிங்கிறார். ஹalleluya. ஆமென். அவர் கை சந்தோஷமா கொடுக்கிறவன் கையை தேடிக்கிட்டு இருக்குது. அவன் கூட கையை கோர்த்து அவர் வரணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனத்துல அப்படி ஒருத்தனும் இல்லைன்னு புறஜாதியான கோரேசின் கையை கோர்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவன் கொடுக்கறதுல தீவிரமா இருக்கான். அது இல்லை. See,
தாராளம் ஏராளம் இல்லை பாருங்களேன். எப்பவும் சிறுபான்மைன்னு போய் அவனையாவது அண்டிக்கிட்டு பொழப்பு நடத்ததான் வகை தேடிக்கிட்டு இருக்க தவிர, இது நம்ம எழும்பி ரூல் பண்ணுவோம்னு நினைக்கவே மாட்டுக்கு. இவன் நன்மை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இறங்கி நன்மை செஞ்சிருவோம்னு இது நினைக்கவே மாட்டுக்கு பாருங்க. ஒரு காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, படுத்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், இது மறுபடியும் நம்ம சீசன். நம்ம இறங்கி ஏழைகளுக்கு இறங்குற நேரமா இது இருக்குது. ஒன்று நாளாகமா எடுத்துட்டீங்களா? சாலமோன் வந்து சர்ச் கட்டுறான், ஆலயத்தை கட்டுறான் இல்லையா? அதுக்கான வசனங்கள் தான் அந்த 1 முதல் 4 வசனங்கள் பாருங்க. இதுல அந்த 2வது வசனத்துல இருந்து பார்ப்போம். 1வது வசனத்துடைய பின்பகுதி பாருங்களேன். அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனுடைய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும். 3வது வசனம் பாருங்க. பின்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, அதாவது பக்காவா பிளான போட்டான், சர்ச்சை கட்டுறதுக்கு இவ்வளவு எஸ்டிமேட்டு அப்படின்னு சொல்லி இதை தங்கத்தாலே உருக்கி கட்டணும்னு அவ்வளவு தங்கம் எங்க வெள்ளி கிள்ளி எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டான். எல்லாத்தையும் சபதரித்து வச்சுட்டான். ப்ராஜெக்ட் இவ்வளவு லட்சங்கள் இவ்வளவு கோடிகள் ஆகும், இதுக்கான அமௌண்ட்டு ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவன் வாஞ்சைய பாருங்க. கிவிங்ல இவனுடைய கான்சியஸ் எப்படி இருக்குது? எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அதெல்லாம் பிளான் பண்ணி பக்காவா எஸ்டிமேட் போட்டு வச்சிட்டியே அப்படின்னா இல்ல, எனக்கு கொடுத்தே நான் சந்தோஷப்பட்டு பழக்கப்பட்டவன், அதனால எனக்குன்னு வச்சிருந்த தங்கத்தையும் வெள்ளியத்தையும் நான் எடுத்து கொடுக்க போறேன் அப்படிங்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப தலைவன் இப்படி இருந்தானா, தலைவன் இப்படி இருக்கிறான். இப்ப பாருங்க, நான் ஆக்சுவலி ஒரு குரூப், நம்ம இந்த கூகுள் மீட் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களுக்காக ஒரு குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் இந்த பேசேஜை ஒரு எக்ஸசைஸாக நான் கொடுத்தேன். இதில் எத்தனை முறை வெள்ளி, பொண்ணு, கோமேதக கல், ரத்னம் அதெல்லாம் வருதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாமல் உட்காந்து வாசித்து தொட்டு 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 அண்டர்லைன் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த குரூப்பில். ஏன் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை தொட தொட அது மாம்சமாகி உன் மடியில் வந்து வரும். ஏமே மாம்சமாய். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக்கு இதை ஒரு எக்ஸசைஸா என்ன பண்ணுங்க, இந்த அதிகாரத்துல எத்தனை முறை பொன் வந்திருக்குது, வெள்ளி வந்திருக்குன்னு பக்கத்துல 1 2 3 அப்படின்னு வரிசையா மார்க் பண்ணி நோட் பண்ணுங்க. இந்த மெட்டல்ஸ்லாம் தவிர டிஃப்ரெண்டான ஏதாவது ஒரு மெட்டல் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அதையும் நோட் பண்ணி வைங்க. நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ண அவ்வளவு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென். பழைய உடன்படிக்கையில் இயேசுவை பற்றி எத்தனையோ முறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. மெசியா வருவார், மெசியா வருவார், மெசியா வருவார், மெசியா வருவார்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டம் வரும் பொழுது மேசியா டபக்குன்னு மாம்சமா வந்தார் பாருங்க. நான் சொல்றேன், பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தொட 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 உன் வாழ்க்கையில மாம்சமா வரும். ஆமா, உன் வாழ்க்கையில மாம்சமா வரும். வேதத்திலிருந்து விட்டு இறங்கி உன் மடிக்கு வரும். ஏமே வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஸோ அப்படி நினைச்சுதான் ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசிக்கணும் பாருங்க. இது உங்களுக்கான எக்ஸசைஸ். சரியா? எத்தனை முறை பொண்ணு இருக்குது, பொண்ணு, தங்கம், சுத்த பொன் அப்படின்லாம் இருக்கும். எல்லாம் பொண்ணுன்னு வந்துட்டுனாலே அது ஒரு கால்குலேட் வச்சுக்கோங்க, கணக்குல வந்துருச்சு அப்படின்னு. நீ தீட்டின, பட்டை தீட்டின, நீ கோடிட்ட, நீ புள்ளி வச்ச எல்லாம் உன்னுடையதாகும், எல்லாம் உன்னுடையதாகும். ஆமென். 5வது வசனம் பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூலமுள்ளவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும். ஏன்னா லீடரு கிவ்வரா இருக்கிறான், அதை பார்த்து கீழே இருக்கிறவங்களாம் கிவர் ஆகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவன மாதிரியே ஜெராக்ஸை உண்டு பண்றான் பாருங்க. சும்மா ஒன்னும் சாலமோனின் நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படல அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவன் முந்தைய தலைமுறை பொண்ண ஒரு பொருட்டா எண்ணல, அதனால கீழே உள்ள தலைமுறைக்கு வெள்ளி ஒரு பொருட்டா. நான் சொல்றேன், ஓன் ஜெனரேஷனுக்கு இது நடக்க போகுது. ஓன் ஜெனரேஷன்ல வெள்ளியும் பொண்ணும் ஒரு பொருட்டா இல்லாதபடி தேவன் உன் இருதயத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸா கொடுக்கிற கிருபையில தாராளம் உள்ளவனாய், ஒரு கிங்டம் கிவ்வராய், ஒரு வயலண்ட் கிவ்வராய் தேவன் உன்னை எழுப்புவார். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஐயோ நிறைய இருக்குதே, அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவான், டைம் ஆயிடுச்சு. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையில பிளேஸ் முக்கியம், இடம் முக்கியம். புதிய உடன்படிக்கையில பீப்புள் முக்கியம். பழைய உடன்படிக்கையில தேவாலயத்திற்காக இது என்ன பண்றான், செய்யறான் இல்லையா, தேவாலயத்துக்காக செய்யறான். இப்போ 2 கொரிந்தியர் மறுபடியும் வாங்க, 2 கொரிந்தியர் வாங்க. புதிய உடன்படிக்கையில பீப்புள் சரியா, பழைய உடன்படிக்கையில பிளேஸ், கட்டடம், இதெல்லாம் தான் வச்சு என்ன பண்றாங்க, தேவ மகிமை இறங்கும், தேவாலயம் அப்படிலாம் சொல்றாங்க. புதிய உடன்படிக்கையில் வரும்பொழுது பீப்புள் முக்கியம், இடம் முக்கியம் இல்லையா. இடம் பீப்புளை காட்டிலும் முக்கியம் கிடையாது சரியா. இடம் நல்லா இருக்கணுமா, சூப்பரா இருக்கணும். இதை விட பெருசா இருக்கணுமா, அடுத்த 2 மாதத்துல இதை விட 5 மடங்கு பெரிய இடத்துக்குள்ள போகணும். அதெல்லாம் எந்த மாற்றம் இல்லை. ஆனா அதை காட்டிலும் நீங்க முக்கியம், அதை காட்டிலும் பீப்புள் முக்கியம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதை காட்டிலும் மக்கள் முக்கியம். 1 கோடி ரூபா பில்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா 2 கோடி ரூபா மக்களுக்கான பைசாவா எடுத்து வைக்கணும். ஹalleluya. உங்களுக்கு புரியுதா? 3 கோடி ரூபா வருதுன்னா 1 கோடி ரூபா பில்டிங்கு அப்படின்னு வச்சா 2 கோடியை மக்களுக்காக எடுத்து வைக்கணும். அதுதான் ராஜ்யத்தின் மனப்பான்மை. ஹalleluya. அதனாலதான் இங்க பாருங்க, இவர் சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட ஹார்ட்ல இருக்கணும் ஒருத்தன் அப்படின்னு. 8வது வசனம், நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெரிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ சம்பூர்ணமா இருக்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட கிருபையெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு இப்படி சொல்றாரு. நான் சொல்றேன் பீப்புள் முக்கியம்னு சொன்னேன் இல்லையா. 9வது வசனம் பாருங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஏன் சம்பாதிக்க போற, ஏன் தேவன் உன்னை செழிப்பாக்க போறார், ஏன் உன்னை சம்பூர்ணமாக்க போறார், நீ வாரி இறைச்சி ஏழைகளுக்கு கொடுக்க போற. ஹalleluya. நீ தாராள மனதுள்ளவனாய் உற்சாகமாய் நீ விதைக்க போற. ஹalleluya 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 ஹalleluya. மாராபா அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹalleluya. ஆமென். எது விதை அப்படின்னு விதைக்கிறவனுக்கு நல்லா தெரியும். இதுதான் விதைன்னு விதைக்கிறவனுக்கு சொல்லதில்லை. விதைக்கிறவனா இருந்தா விதைய புல் பண்ணுவான், விதைய அட்ராக்ட் பண்ணுவான். பார்க்கறதெல்லாம் அவனுக்கு விதையா தெரியும் பாருங்க. சிலவன் இருக்கான், எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பார்க்கறதெல்லாம் விற்கிறதுக்கு தோணும். அப்படியே பாப்பார் வீட்டுக்கிட்ட வந்து, இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்தா ஒரு 200 தேரும், இந்த இரும்பெல்லாம் சேர்த்தா ஒரு 1500 தேரும், என்ன பழைய வண்டியை எப்படியே போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு 2000 தேரும். இவருக்கு என்னன்னா எதை பார்த்தாலும் வித்துறணும், எதை பார்த்தாலும் வித்துறணும். விதைக்கிறவன் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் கையில வரும்போது அப்பா எவ்வளவு பெரிய சீடு, ஆமென், இதை விதைக்க போறேன், 10 பேர் நல்லா இருக்க போறான், எனக்கு தேவன் ஆசீர்வாத மழையை தருவார் அப்படின்னு தோணும் பாருங்க. ஸோ அடுத்த வாரம் இதோட கண்டினியூஷன் பிளஸ் விதைக்கும் பொழுது எப்படி அடமலை வந்து அதை முளைக்க பண்ணுதுங்கிறத நான் காட்ட போறேன் சரியா. அடுத்த வாரம் அந்த அறுவடை முன்பதாய் இருக்கிற ஒரு மழை. ஆமென். ஸோ இந்த வாரம் வந்த நீங்க அடுத்த வாரம் மழையில நினைய போறீங்க. ஹalleluya. இந்த blessed rain உங்க வாழ்க்கையில பெய்ய போகுது. அது மிகப்பெரிய அறுவடையை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து தரப்போகுது. ஹalleluya. அப்படியே எழுந்து நிற்போம். Thank you Lord, thank you Lord. உற்சாக மனதோடு எல்லாரும் சொல்லுங்க, உற்சாக மனதோடு, ஜாய்ஃபுல்லா, பிளென்டியா, ரிஜாய்ஸா விதைக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கொடுக்கும் கிருபையை எனக்கு கொடுத்து என்னை சம்பூர்ணப்படுத்துகிற தேவன். ஹalleluya. கொடுக்கிறதுல உற்சாகத்தை எனக்கு கொடுத்து, நல்லா சொல்லுங்க, கொடுக்கிறதுல உற்சாகத்தை எனக்கு கொடுத்து என்னை செல்வ செழிப்பில் வாழ வைக்கிற தேவன். ஹalleluya. ஆமென். சரி, சகரியா 8:12 வாசிங்க. சரி, NJKவில் எட for the seed shall be prosperous. தமிழ்ல எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொன்னா,
விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கட்டும். சத்தம் இல்லாம விதை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தமிழ் சரியில்லை, இங்கிலீஷ் நல்லா இருக்குது. அதை தமிழ்ல வாசிக்கும் போதா விதையே ப்ராஸ்பரா இருக்கட்டும் அப்படிங்குது. உங்களுக்கு புரியுதா? விதைங்கிறது என்னது? பார்க்க சிறுசா தானே இருக்கும். ஒரு 10 மூட்டை நெல் விளைஞ்சதுன்னா ஒரு மூட்டையை எடுத்து வைக்கிறது தானே நியாயம். இவர் சொல்றாரு, நீ அப்படி ஒரு மூட்டை நினைக்கிறதே 1000 மூட்டையா உனக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. உன் விதையே ப்ராஸ்பரா இருக்கணும் அப்படின்னா உன் இடம் எவ்வளவு பெரிய இடமா இருக்கணும் பாரு. ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்த 1 ஏக்கர் இல்லடா. ஆண்டவர் சொல்றது அப்படியே நான் சொல்றேன். மரியாதை இல்லாம பேசுறதா நினைச்சுக்கிடாதீங்க, ஆண்டவர் பேசுறதா நினைச்சுக்கோங்க. நீ எதிர்பார்க்கிற 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல, ஒரு ஊரையே வளைச்சு போட்டு நீ விதப்ப. ஆமென். அவ்வளவு தோப்புகளும் துறவுகளும் உனக்கு உண்டாயிருக்கும். அவ்வளவு வெட்டாத கிணறும் நட்டாத திராட்சை தோட்டமும் நீ கட்டாத வீடுகளும் உனக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உன் விதையே பிராஸ்பரா இருக்கும். விதையே பிராஸ்பரா இருக்கும். ஆமென். ஒவ்வொரு முறையும் விதைக்கும் பொழுது பாதிக்கப்படுறோமான்னு பார்த்து விதைங்க. பாதிப்பு இல்லைன்னா நீங்க சும்மா போடுறீங்கன்னு அர்த்தம். அதை எடுக்கும் போது ஒரு இது அதுக்கான காசாச்சே, அப்ப அதுக்கு என்ன செய்ய, அதுக்காக தான் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ஹார்ட்டை தூக்கி அதில் வைக்கிறது பாருங்க. இதை நான் வைக்கிறேன், அதை அவர் பார்த்துக்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறவன் 1000 ரூபாயை போட்டு போறான். இயேசு அதை பெருசாவே பேசல. லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறவனுக்கு 1000 ரூபாய் மேட்டரே கிடையாது இல்லையா? அவன் போட்டு போயிடுறான் பாருங்க. அவனெல்லாம் பெருசா பேசல. ஒரு அம்மா உள்ளதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ இந்த காட்சியை நம்ம டிவியில பார்த்துட்டு ஒரு வயசான அம்மா பாவம் போல இப்படி போட்டுட்டு இப்படி போற மாதிரியே காட்டியிருப்பாங்க பாருங்க. இவனும் எந்திரிச்சு செந்தமிழ்ல பேசிட்டு பாரு, இவனு ஒரு துட்டுக்கு சம்பளமாக 2 கோசுகளை போட்டிருக்கிறோம் அப்படின்னு. அப்படிலாம் பேசல. அந்த அம்மா போடும் போது தலைவர் எந்திரிச்சு நின்று கையை தட்டி விசில் அடிச்சிருக்கிறாரு. ஆமென். இருக்கதெல்லாம் போட்டாடா, இவளை வேற லெவல்ல ஆக்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? காசு மேட்டர்ல இருதய மேட்ரு. போடும் பொழுது பாதிக்கப்படுதான்னு பாருங்க. பாதிக்கப்படுற அளவுக்கு விதைங்க. ஆமென். ஹல்லேலூயா. போக போக பார்த்தா கொடுக்கிறதே உங்களுடைய தகுதியா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. கொடுப்பதே என் தகுதி அல்லோ, கொடுத்திடுவேன் இயேசுவுக்காய். கொடுப்பதே என் தகுதி அல்லோ, கொடுத்திடுவேன் இயேசுவுக்காய். கொடுப்பதே என் தகுதி அல்லோ, கொடுத்திடுவேன் இயேசுவுக்காய். கொடுப்பதே என் தகுதி அல்லோ, கொடுத்திடுவேன் அவர் ராஜ்யத்துக்காய். கொடுப்பதே என் தகுதி அல்லோ, கொடுத்திடுவேன் இயேசுவுக்காய். Hallelujah. Thank you Father. Thank you for the wonderful day Daddy. நல்ல உரைக்கப்பட்ட சகல விதமான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் டாடி. உற்சாக மனதோடு நாங்கள் விதைத்திருக்கிறோம். சம்பூர்ண அறுவடை உண்டாகட்டும் டாடி. சம்பூர்ண அறுவடை உண்டாகட்டும். ஆன்லைன்ல பார்த்துட்டு இதை விதைக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சம்பூர்ண அறுவடை, சம்பூர்ண அறுவடை, சம்பூர்ண அறுவடை, சம்பூர்ண அறுவடை. இதுவரை கண்டிராத அறுவடை, இதுவரை கண்டிராத ஜெயம் உண்டாகட்டும் டாடி. சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு இவர்கள் பாத்திரவான்கள் என்பதை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் நான் அங்கீகரிக்கிறேன். இவர்கள் மீது சொல்லப்பட்ட தவறான நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் ஆகட்டும். சொல்லப்பட்ட சாபமான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் ஆகட்டும். புதிதாய் பூர்க்கட்டும், காய்க்கட்டும், வாதுமை பழங்களை தரட்டும். சூப்பர் நேச்சுரல் இவர்களுக்கு நேச்சுரல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், 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 ஆமென்.